மாணவ செல்வங்களே, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய பவானி மேடம் அவர்களே, குருமூர்த்தி அவர்களே, உங்கள் அனைவரையும் முதலில் இந்த விழாவில் வந்து கலந்து கொண்டதற்காக என்னுடைய தனிப்பட்ட முறையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் ஹிந்தியில் பேச வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறேன். ஆனால் ஹிந்தியிலே பேசுகின்ற போது நீங்கள் தனித்தனியாக ஒரு மீட்டிங் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். யாரும் இந்த பக்கம் பார்க்கவே இல்லை. இப்ப உங்களுக்கு புரியணும்னா உங்களுக்கு புரியுற பாஷையில நான் பேசினாதான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது ரீச் ஆகும். இப்போ கிருஷ்ணமூர்த்தி அவங்க பேசினது எவ்வளவு முக்கியமான அந்த ஒரு 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 ஓடை மாதிரி பேசுறாங்க. அந்த ஹிந்தியினுடைய எப்படி போராடி எப்படி வந்திருக்குங்கிறது அது நீங்க ஹிந்தியினுடைய இத்திகாஸ் படிப்பீங்க பின்னாடி. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னைக்கு நம்ம நடந்திருக்கிற விழா வந்து விஸ்வ ஹிந்தி திவஸ். இது மாதிரி இன்னொரு திவஸ் கொண்டாடுறோம், ஹிந்தி திவஸ்னு கொண்டாடுறோம். அது என்னைக்கு? 14th செப்டம்பர். ஹிந்தி திவஸ்னு ஒரு விழா கொண்டாடுறோம், ஹிந்தி டே. விஸ்வ ஹிந்தி திவஸ் இப்போ 10 ஜனவரியில கொண்டாடுறோம். இப்ப ரெண்டுத்துல இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? இப்போ முதல்ல ஹிந்தி திவஸ்னு கொண்டாடுறது என்னன்னு கேட்டா, நம்முடைய ஹிந்தி மொழியை ராஷ்டிர பாஷாவா ஆக்கணும். ராஜ்ய பாஷாவா இருக்கு. 28 மொழி இருக்கு. இன்னும் எத்தனையோ மொழி இருக்கு உங்களுக்கு நம்ம நாட்டுக்குள்ளேயே, எழுத்து மூலமா இல்லாம பேச்சு மொழியா இருக்கு. இப்ப இதுல ஹிந்திய வந்து ராஷ்டிர பாஷாவா ஆக்கணும்னு முதல்ல அந்த சுதந்திர காலத்துக்கு முன்னாடியிலிருந்தே இது வந்து போராடிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஆகிறதுக்கு முடியாதபடிக்கு தமிழ்நாடு போன்ற சிலர் இதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் இது இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம், நாங்கள் இந்தியை எதிர்க்கவில்லை என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு நடந்த விஷயம், இன்னைக்கு விழால ரொம்ப விசேஷமானது. அண்ணா அவர்களே இதை சொல்லி இருக்கிறார்கள். இந்தி திணிக்கப்பட்டால் குழவி கூடு மீது கல்லெறிவது போல என்று பயமுறுத்தி இருக்கிறார். ஆனா அந்த இடத்துல இன்னைக்கு உட்காந்து நம்ம ஹிந்தியினுடைய விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம். நல்லது. இப்போ அந்த அந்த ராஷ்டிர பாஷா ஆக்கணும்னா ஏன் நம்மளால முடியல? இப்ப அதாவது இப்போ ஜெர்மன் அப்படின்னு ஜெர்மனின்னு எடுத்துட்டீங்கன்னா ஜெர்மன் மொழி, துருக்கி நாடு இருக்கு துருக்கு மொழி, இங்கிலாந்துனா இங்கிலீஷ் இருக்கா, ஹிந்துஸ்தான் என்ன வரணும்? ஹிந்தி. ஒரு மொழி வரணும் இல்ல, ஆக விட மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன? ஏன் அது பண்றாங்க அந்த மாதிரி? எங்க தமிழ் தொலைஞ்சு போயிடுமோன்னு பாக்குறாங்க. தமிழுக்கு வரவேற்பு இல்லாம போயிடுமோ, இதை உள்ள கொண்டு வந்தான்னு நினைக்கிறாங்க. முதல் விஷயம். நீங்க நிறைய பார்க்கலாம், வாட்ஸ்அப்ல நிறைய விஷயம் வருது. இந்த இந்தியனுடைய மும்மொழி திட்டத்துக்கு எதிர்ப்பு நிறைய வருது. அதுல இப்போ மோடி அவர்கள் அழகா அதை வந்து எந்த மொழி வேணாலும் எடுக்கலாம்னு கொண்டு வந்திருக்காரு. ஆனா இப்ப இந்த இந்திய மொழிக்கு சொல்லுகின்ற போது அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு ஆங்கிலம் போதும் தமிழ் போதும், எதற்கு மூன்றாவது மொழி? தம்பி நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க பேசுறீங்க, உங்களுக்காக தான் நான் தமிழ்ல பேசுறேன். நீங்க நல்லா கவனிக்கணும், உங்களுடைய லைஃப்ல நீங்க இதை கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் பேசுறேன். உடனே என்ன சொன்னாங்க, இது விதேசி பாஷா, எங்க மாத்திரு பாஷாவினுடைய அல்லாத இன்னொரு மொழி எது? விதேசி பாஷா. குழந்தைகளே நல்லா கேட்டுக்கங்க, பிரிட்டிஷ் காலத்துல இம் என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம், இப்படி இருந்தது. எதை சொன்னாலும் உரிமை, நீங்களே நல்ல உரிமையா உட்காந்து நல்லா ஃப்ரீயா உட்காந்து கேட்கறீங்களா? இதெல்லாம் கேட்க முடியாது. அப்போ ஏதாவது எடுத்தா பிரிட்டிஷ்காரன் தள்ள தட்டுவான். அப்படிப்பட்ட காலம் அது. 1947 அப்புறமா தான் நம்ம சுதாரிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கிடையாது. அப்ப இருந்த காலத்துல சுதேசி இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், பாரத் சோடோ வெள்ளையனே வெளியேறி இயக்கம், இதெல்லாம் நடக்கிறதுக்கு உத்தர பாரதத்துல இருந்து இங்க தட்சிண பாரத்துக்கு எல்லா தலைவர்களும் வந்தாங்க. இவங்களும் அங்க போனாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஒரு மொழி தேவையா இருந்தது. எது? இந்தி. நல்லா கவனிங்க, இங்க வந்து நம்மள ஆட்சி செஞ்சு நம்மள கோலோச்சி நம்மள நமக்கு எல்லா வித அநியாயத்தையும் பண்ணி கொண்டிருந்த அந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கு எந்த மொழி தேவையா இருந்தது? இந்தி. அதையெல்லாம் சண்டை போட்டு வாங்கி கொடுத்த இந்தி மொழி இப்ப இவன் பைக்கை பிடிச்சு சுதந்திரமா பேசுறான். வாட்ஸ்அப்ல வருது, ஹிந்தி நாங்க எங்களுக்கு விதேசி பாஷா. நீ பேசுறதுக்கு உரிமையா உனக்கு கொடுத்தது எந்த மொழி? இந்தி மொழி. அது எப்படி விதேசி மொழி ஆக முடியும்? இவ்வளவு விடுங்க. இப்ப நீங்க இத்தனை பேர் இருக்கீங்க, நான் ஒரு கிழமை சொன்னா அது உடனே இங்கிலீஷ்ல சொன்னாதான் உங்களுக்கு புரியும். கலர் சொன்னா ஒண்ணு இங்கிலீஷ்ல சொன்னாதான் உங்களுக்கு புரியும். வீட்டுக்குள்ள போய் சமையல் ரூமுக்கு போறீங்க, சமையல் ரூமுக்கு போனா கேஸ் சிலிண்டர், குக்கர், எங்க போச்சு தமிழ்? தமிழ் காணாம போடுன்னு பயந்தீங்களே. இப்போ தமிழ் வந்து அரசு பள்ளிகள்ல கூடாதுங்கிறாங்க. ஆனா அந்த
அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய அத்தனை தனிப்பட்ட பள்ளிகளில் இந்தி இருக்கு. இதுக்கு முக்கியமான பிரவர்த்தகரா, அதாவது தலைவரா இருக்கக்கூடியவர் நிறைய புஸ்தகம் எழுதினார். அதை ஹிந்தியில கொண்டு வராங்க. அப்ப அப்படி தேவையா இருக்கு இல்ல? இப்ப மேடை ஏறி ஹிந்தி கூடாதுன்னு சொன்னா இப்ப இதெல்லாம் அதுக்கு மாறா இருக்குல்ல. நான் முதல்ல வாத்தியாரா ஹிந்தி சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு 6 பேர் வந்தாங்க. எதுக்கடா ஹிந்தின்னா அவங்க அந்த கழகத்தை சேர்ந்தவங்க. இந்திக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கு இந்திய கத்துக்கிறதுக்காக வந்தாங்க. நான் இல்லைன்ட்டேன், முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் கத்து தரல. ஏன்னா என் கையால எடுத்து என் கண்ணை குத்திப்போமா? நம்ம கையால நம்ம கண்ணை குத்திப்போமா? கூடாதுன்ட்டேன். இப்ப இதுக்காக என்ன சொல்ல வரேன்னா, ராஷ்டிர பாஷாவா ஆக்கணும் இந்திய அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துல நாம என்னைக்கு எந்த விழாவை கொண்டாடுறோம்? 14th செப்டம்பர். அது இந்தி தினம். உடனே என்ன பண்றாங்க? எல்லா அரசாங்கத்தினுடைய நான் தமிழ்நாட்டு அரசாங்கம் சொல்லல, மத்திய அரசாங்கத்தினுடைய எல்லா அலுவலகத்திலேயும் அந்த ஒரு வாரம் அந்த விழா கொண்டாடுறாங்க. அதுக்கு எல்லாருக்கும் சொல்றாங்க அந்த ஹிந்தி வளர்க்கணும். அன்னைக்கு அந்த கையெழுத்து போடுறது ஹிந்தியில போடணும் சொல்றதுல சொல்றாங்க. இந்தி திணிக்கப்படல. மறுபடியும் சொல்றேன், இந்தியினுடைய என்னென்ன நன்மைகள் என்னென்ன வசதி இருக்குங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா எனக்கு 10 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள முடியும். நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா நான் ஜாஸ்தியா பேசுவேன். நீங்க பேசாம இருந்தா 10 நிமிஷத்துல முடிச்சுடுவேன். யாருமே பேசாம கேட்டுட்டு இருக்கு. இப்ப அதனால 14th செப்டம்பர்ங்கிறது ராஷ்டிர பாஷா, இந்தி என்ன ஆக்கணும்? ராஷ்டிர பாஷாவா ஆக்கணும்னு. சரி, இப்ப இதை ஆக்கிறதுக்கு இப்ப இதுதான் தடைகளா இருக்கு. அப்ப நீங்க அதை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா வெறுமை படிச்சுட்டு சர்டிபிகேட் வாங்கறதுக்காக உங்க வாத்தியார் பின்னாடி நிக்காதீங்க. தயவு செஞ்சு படிங்க. உங்க சொந்த முறையில அது 2 சென்டென்ஸை உருவாக்குங்க. அதை உங்க டீச்சர் சொல்லி தருவாங்க. உங்க டீச்சர் கிட்டயே உட்காந்து பாட புத்தகம் முடிஞ்ச பிறகு 2 பேரும் உட்காந்து ஹிந்தியில பேசுங்க. ஹிந்தியில என்னென்ன நிகழ்ச்சி நடக்கிறதுக்கிட்ட பரிமாறிக்கங்க. ஹிந்தியில விளையாடு. இப்படி வந்தாதான் அந்த ஹிந்தி விகசிக்கிறது, அது அதனுடைய வளர்ச்சிங்கிறது அப்பதான் ஏற்படும். புரியுறதா? இப்ப அதே மாதிரி விஸ்வ ஹிந்திங்கிறாங்க. அது என்னது? அது 10th ஜனவரி கொண்டாடுறாங்க. 1975 இந்திரா காந்தி நாக்பூர்ல முதல்ல ஆரம்பிச்சாங்க இந்த உலகளாவிய அளவுல இந்திய கொண்டு வரணும்னு. அதுக்கப்புறமா நடந்துட்டே இருக்கு. 2006 ஜனவரி 10 மன்மோகன் சிங் அப்ப இருந்தார். அவர் என்ன பண்ணார்? நோட்டிஃபைட் இந்த தேவை நம்ம விஸ்வ ஹிந்தி டேவா சார்வபௌமிக் பாஷா கே ரூப் மே மனானே கா ஹை. இப்ப புரியுங்களா? இப்ப இதுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம இந்திய நாட்டினுடைய பலவிதமான அலுவலகங்கள் எல்லா எல்லா நாடுகளிலும் இருக்கு. எல்லா நாடுகளிலும் இந்தியாவுடைய இப்ப நம்ம சொல்றது இல்லையா, இப்ப நீங்க யூஎஸ் போகணும்னா உடனே விசா வாங்கறதுக்கு இங்க ஒரு கான்சுலேட் ஜெனரல் போறேன் இல்ல, அந்த மாதிரி அங்க நமக்கு ஒரு ஆபீஸ் இருக்கு. அந்த பிரவாசி அங்க இருக்கவங்களை வச்சுட்டு ஒரு விழாவை கொண்டாடுறாங்க. அந்த விழாவை கொண்டாடும் போது உலகளாவிய அளவுல ஹிந்தியை கொண்டாடுறாங்க. அது இந்த 10th ஜனவரி. இப்போ நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உலகளாவிய அளவுல இந்த ராஷ்டிர பாஷா ஹிந்தி போட்டி போட முடியுமா? நல்லா கேளுங்க குழந்தைங்கள. நீங்க இங்கிலீஷ் நல்லா படிக்கிறீங்க, ஈஸியான 26 எழுத்து வேகமா முடிச்சிடுறது. இது இத்தனை எழுத்து இருக்கேன்னு நீங்க கவலைப்படுறீங்க. ஆனா இது 7வது இடத்துல இருந்தது. 7th, அதாவது 1975 எங்க இருந்தது? 7வது இடம். உலகத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் பேசக்கூடிய மொழி அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தாங்க, பட்டியல் எடுத்தாங்க. அதுல 7வது இடம். இப்போ 3வது இடத்துக்கு வந்திருக்கு. இந்தியா எத்தனாவது இடத்துக்கு வந்திருக்கு? 3வது இடத்துக்கு வந்திருக்கு. இப்ப இந்த 3வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த மொழி இருக்கு, இதுக்கு முன்னாடி 2 மொழி இருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிற 2வது இடத்துல இருக்கிற மொழி என்னது அப்படின்னா சைனாவோட பாஷை, மாண்டலின்ற பாஷை. அந்த அந்த இது என்னன்னா லோகோகிராம் சொல்லுவாங்க. அதே ஒரு சித்திர வடிவமா இருக்கும். ஒரு எழுத்து, அது ஒரு பதம், அந்த அந்த சொல்லுக்கு பலவிதமான பொருள். அதுல எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன்ஸ், அது டக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்களே அதை கொண்டு எப்படி முன்னாடி நிறுத்தினாங்கன்னா, சைனாக்காரங்க படிக்கிறாங்களோ இல்லையோ ஒரு கிரியேட்டிவ் ஐடியா, ரொம்ப உழைப்பாங்க, கடினமா உழைப்பாங்க. நீங்க பார்த்தாலே தெரியும். அதுல என்ன ஆச்சுன்னா அவங்க பிசினஸ்ல முன்னாடி நிக்கிறாங்க. அவன் எந்த பிசினஸ் பண்ணாலும் அவன் முதல்ல சைனா பாஷையில் தான் பேசுவான். இப்படி அந்த சைனா பாஷாவை முன்னாடி கொண்டு வந்து அது 2வது இடத்துக்கு வந்துடுது. ஆனா ஆக்சுவலா நீங்க யூனிவர்சல் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய மொழியினுடைய குணாதிசயங்கள் என்னென்ன அப்படின்னு எழுதுனீங்கன்னா அதுல வராது, அந்த குணங்கள்ல வராது. ஆனா ஹிந்தி வரும். எப்படி வரும் ஹிந்தி? அதை நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. இப்ப பாருங்க, இந்த சைனா மொழி விரைவிலேயே பின்னாடி போயிடும். இது 2வது இடத்துக்கு வந்துடும், அதுல சந்தேகம் இல்லை. இப்ப முதல் இடத்துல இருக்கக்கூடிய மொழி என்ன? இங்கிலீஷ். அதை எப்படி இது பீட் பண்ணணுங்கிறத கேள்வி. இப்ப நீங்க எல்லாருமே படிச்சவங்க தானே? என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? அது என்ன மீனிங் சொல்றீங்களா? என்ன எப்படி சொல்றீங்க? என்ன
PAID என்ன சொல்வீங்க? பெய்டு. இந்த சவுண்டே காணும். LAID, MAID, SAID, செட், சைடு இல்ல இல்லையா? அதே மாதிரி பாருங்க, நீங்க ஸ்டேஷன், STATION, நேஷன், NATION, டென்ஷன், TION இல்ல, SION. இப்ப இந்த குளறுபடி இந்தியில கிடையாது. ராமா எழுதினாலும் ரமா எழுதினாலும் ஒரே ஸ்பெல்லிங். நீங்க எழுதி பாருங்க. இப்ப எந்த இடத்துல காலை நீட்டு, இப்ப வந்து தங்க மாளிகையா தங்க மளிகையான்னு தெரியாது. அவன் இங்கிலீஷ்ல எழுதியிருப்பான். மளிகைன்னு படிக்கலாம், மாளிகைன்னு படிக்கலாம். அப்ப அந்த கன்ஃபியூஷன் இதுல கிடையாது. அதனால இங்கிலீஷுக்கு முன்னாடி இது வந்து நிற்கும். ஏன் அப்படி இந்த லாங்குவேஜ்ல என்ன சிறப்பு இருக்கு ஹிந்தியில அப்படின்னா, முதல்ல இது வந்து ஜன்ஜனிக்கி பாஷா, ஜன்மனிக்கி பாஷா. இப்ப நான் அழகா ஃபிளவரிஷ் இங்கிலீஷ்ல பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், रंगमंच की भाषा, आहा होगा நீங்களும் கை தட்டுவீங்க. हृदय मन से अगर मैं बात करना चाहता हूं तो हिंदी ही है. इसमें अपनापन प्रकटित होता है. நம்ம பேசும்போதே நம்ம ஆள்டா பேசுறான், நமக்கு தெரிஞ்சதை பேசுறான், நம்ம மண்ணுக்காரன் பேசுறான். அது பேசுறத வச்சுட்டு திருநெல்வேலிக்காரனை பார்த்துப்போம், தமிழ் பேசினா கவிச்சிருப்பீங்க. அந்த பாஷை பேசும்போது ஒரு 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 ஸ்நேகம் வரும். அது வந்து ஹிந்தியில வரக்கூடியது. இது முதல் விஷயம். ரெண்டாவது என்ன, இது சங்கீதாத்மக் பாஷா. இது ஒரு ரித்தமிக் லாங்குவேஜ். நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. ஒரு நதி ஓடி வருதுன்னு ஒரு கவிஞன் எழுதினான கூட அப்படியே அந்த நதியோடய நம்மளே ஓடுற மாதிரி இருக்கும். ऊंचे शिखरों से उतर उतर गिर गिर गिरी की चट्टानों पर कंकड़ कंकड़ पैदल चलकर दिन भर रजनी भर दोता वसुदा का अंतस्थल एक लघु सरिता का बहता जल. பாருங்க, அப்படியே உருண்டு பிறண்டு நீங்களும் கீழே விழுவீங்க. அது மட்டும் இல்ல, காஃபி சூடா இருக்குன்னு तुम क्यों फूंक फूंक कर पीती हो அப்படிமா. फूंकடான்னு அர்த்தம் फूंक. அதுல இருந்தே வார்த்தை. அப்ப கண்ணீர் எப்படா வருது, ஆன்சர் கைசே நிக்கலே, டப் டப் நிக்கலே. நீங்க அது படிக்க படிக்க உங்களுக்கு இது ரித்தமிக் பாஷாங்கிறது ரெண்டாவது. மூணாவது இது கிச்சடி பாஷா. நீ வந்து லாங்குவேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன், உன்னுடைய தாய்மொழியை தவிர இன்னொரு மொழியை நீங்க கற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டா ஹிந்தி தான் ரொம்ப ஈஸி. ஹிந்தியை படிச்சுட்டு அதுல இருந்து இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கலாம், எந்த லாங்குவேஜ் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியில் இலக்கணம் என்பதை நான் படிக்கும்போது தெரிஞ்சுக்க மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? தமிழ் மொழியில இருக்கக்கூடிய இலக்கணம் நமக்கு தெரியாத பேச ஆரம்பிச்சிடுவோம். ஆனா இங்கிலீஷ் வரும்போது தான் நமக்கு தெரியும் சப்ஜெக்ட் என்ன, ப்ரெடிகேட். இப்ப இங்கிலீஷ்ல ஒரு அனவஸ்தை என்னன்னா, ராமா ஈஸ் எ மேங்கோ. நீ தமிழ சொல்லி பாருங்க, ராமன் மாம்பழம் சாப்பிட்டான். நம்ம SOV டைப், நம்ம பேசுறது அதுதான். அதுல வரும்போது SVO டைப்னு. அது ஹிந்தியில பாருங்க அப்படியே வரும், ராம் ஆம் காத்தா ஹே. புரியுறதா? இதனுடைய வசதி அது. இப்போ ஜன்மனிக்கி பாஷா, சங்கீதாத்மக் பாஷா, கிச்சடி பாஷா. உனக்கு வார்த்தை தெரியல, எந்த மொழி வேணாலும் எடுத்து போட்டுக்கலாம். தத்சம் சப்த, தத்பவ் சப்த, தேசி சப்த, விதேசி சப்த, எந்த லாங்குவேஜ் வேணா உள்ள கொண்டு வா, இது ஒத்துக்கும். இவ்வளவு ஏங்க, இந்தியே தெரியாது, இந்தி எழுத்து தெரியாது. நீங்க ஜஸ்ட் உட்காந்து பாருங்க, பஸ் பஸ் நிறுத்திக்கோமா, இந்த பஸ் எங்க இருந்து வந்தது, வா வா நல்லா சொன்னப்பாமா, வா வா எங்க இருந்து வந்தது, டீ கைமா, சலோமா, கவனிச்சிருக்கீங்களா? இந்த ஆட்டோ கார்நாடகம் எவ்வளோ இருக்கு, ஹிந்தி தெரியாது. ஏன்னா இந்த லாங்குவேஜ் இருக்கக்கூடிய வார்த்தை இருக்கு பாருங்க, ஈஸியா போய் சேரும். அது ஏன்னா அது மாதிரி அமைப்பே அந்த மாதிரி இருக்கு. நீங்க படிக்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு வந்திருக்கு, போட்டியில கலந்து பரிசு பெறுகிறீர்கள், கலை நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப அழகா நீங்க பண்ணினீங்க. இப்ப உங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஹிந்தி படிக்கிறீங்க, பிரமாண் பத்திர எல்லாத்தையும் வாங்குறீங்க, அதோட நிக்காதீங்க. உங்களுக்கு சொந்தமா எழுத பழகுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா, ரெண்டு விஷயத்துக்கு பயப்படுவாங்க. ஹிந்தியில 2 விஷயத்துக்கு பயப்படுவாங்க. ஒண்ணு லிங்கு போச்சான். சரிதான், இது ஒவ்வொரு வார்த்தைக்குமே மேஸ்குலின் ஃபெமினின் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கேன். நான் இந்த வட இந்தியாவில ரொம்ப நாள் இருந்துட்டேன். ஒத்தனை அதை பத்தி கேரே பண்றது கிடையாது. அது ஜெண்டரை பத்தி கவலையே படல. உங்களுக்கு ஜெண்டர் சந்தேகமா இருக்கா, கண்ணை மூட அது மேஸ்குலின் ஜெண்டர்ல போட்டுடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது இதுக்காக நீங்க இதை பேசாம இருக்க வேண்டாங்கிறதுக்காக சொல்ல வரல, தப்பா பேசுங்கன்னு நான் சொல்ல வரல. நான் அங்க இருந்து பார்த்துட்டு நான் ரொம்ப சுத்தமா பேசினா அத்தனை ஆன்னு பார்ப்பான், என்னடா அது இவ்வளவு சேஸ்ட் ஹிந்தியில பேசுறானேன்னு. ரெண்டாவது நேனியம். இந்த நேனியம்ல உங்களுக்கு ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துட்டான். சப்ஜெக்டோட நேவை சேர்த்து ஆப்ஜெக்டோட கோ சேர்த்துட்டா ஆல்வேஸ் மேஸ்குலின் ஜெண்டர் சிங்கிள், கண்ணை மூடி போட்டுடலாம். இது राम ने रोटी खाई, राम ने रोटी को खाया, राम ने रोटियां खाई, राम ने रोटियों को खाया, கண்ணை மூடி சொல்லலாம். அதனால்தான் நீங்க இந்த
மோடி இப்போ பாக்குறீங்க, அதான் முன்னாடி இந்திரா காந்தி ஸ்பீச் எல்லாம் ராஜீவ் காந்தி எல்லாம் பேசினா முதல்ல ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிப்பாங்க, எஸ் பாரத்துக்கே கிசானோன்னு ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு 7 லைன் 8 லைன் ஓடி கடைசியில வரும் வருது. அப்ப அது பாத்தீங்கன்னா நேஷனல் சிக்னல் முடிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு வசதியை பண்ணி கொடுத்துருக்காங்க ஹிந்தியிலேயே. அதனால அதை கண்டு பயப்படாதீங்க, பேச ஆரம்பி. இப்ப இதுவரையும் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது ஹிந்தியில இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய வசதி என்ன தெரியுமா? இல்ல என்ன லாங்குவேஜ்ல எப்படி சொன்னாலும், எப்படி இந்த கிருஷ்ணர் சொன்னார் இல்லையா, யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதேன்னு. இங்க வந்து அதர்மம் நடக்கும் போதெல்லாம் ஜென்மம் எடுக்கிறேன் அப்படிங்கிறார். இப்ப அது மாதிரி திருக்குறள் இவர் நம்ம கிருஷ்ணமூர்த்தி அழகான ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இந்த திருக்குறள்ல இருக்கு சொன்ன விஷயத்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. சொன்னது போராதுன்னு நான் நினைக்கிறது, என்னோட தனிப்பட்ட கருத்து. அவர் கபீரா வந்தாருன்னு நினைக்கிறேன். பாருங்க, நீங்க படிச்ச தோஹாவே சொல்றது ரெண்டும் ஒன்னாவே வரும் பாருங்களேன். பிரேம சிப்பாயா நஹி சிப்பை ஜாகட்டு பருகட்டு ஹோய் திருமுக்கு போலை நஹி நயந்து தேத்துகை ரோய் அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் ஆறும் கணீர் பூசல் தரும். கேசன் கஹா பிஹாரியா क्यों மூண்டே சௌபார் மனுக்கோ क्यों नहीं மூண்டியே ஜாமே விஷய விசார் மடித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் கழித்தது ஒழித்து விடு. ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. அதுக்கு எங்க வருது நேர? உங்களை எல்லாருக்கும் மனப்பாடமான பாட்டாச்சு அது. बुरा जो देख न मैं चला बुरा न मिलिया को जो दिल கோஜா ஆப்னா முதுசே மிலா ந கோய். உள்ளத்தால் காதல் அவராக யாருடைய செய்தி நீ நெஞ்சின்னு ஒரு திருக்குறள் அப்படியே வருது பாருங்க. प्रीतम को पतियालिக்கும் जो कोई होई विदेश तन में मन में नयन में वाको कहा संदेश. அப்படியே வருது பாருங்க. நெடுநல் உலகொருவ நின்றில்லை எனும் பெருமை படைத்தது இவ்வுலகு. நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லைங்கிறது தான் இந்த உலகங்கிறது. அப்படியே சொல்றாரு பாருங்க. மாலி யாவத்து தேக்கி கை கலியா கஹை புகாரி பூலை 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 லேச்சுனே கால்கி அமாரி பாரி. என்ன அழகா வருது பாருங்க. இப்ப எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கை கட்டி கேட்கறதுக்கு இல்ல, இந்த மாதிரி திருக்குறள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மறுபடியும் சொல்லணுங்கிறதுக்கு அவருக்கு தேவையான மொழி என்ன இருந்தது? ஹிந்தி. அதே விஷயத்த மறுபடியும் வந்தாதான் பிரச்சலிதமாகும் வந்தார். இப்ப போய் கண்ணை மூடி நான் தமிழை மட்டும் கற்பேன்னா அது முடியுமா? சோ விஸ்வ ஹிந்தியா ஆக்கணும் அப்படின்னா நீங்க தான் இங்க உட்கார்ந்து இருக்க ஒரு குழந்தையும் அதுக்கு பொறுப்பு. நீங்க பண்ணக்கூடிய செயல்ல, நீங்க பேசுற விஷயத்துல, நீங்க பண்ணக்கூடிய வியாபாரத்துல, நீங்க பெருசா ப்ரொஃபஷன் ஆக போகுது, நீங்க சயின்டிஸ்ட் ஆக பெரிய லீடரா எப்ப ஆனாலும் ஹிந்திய கூடவே எடுத்துட்டு போகணும். அப்படி பண்ணாலும் இது முன்னாடி போக போறது. விஸ்வ ஹிந்தி ஆகிறதுக்கு அதுதானே தேவை, அது ஈஸியா முடியும். அதுக்காக ரொம்ப அருமையான ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதுக்கு தனிப்பட்ட முறையில கிருஷ்ணமூர்த்தி சாரும் திருமதி கிருஷ்ணமூர்த்தி சாருக்கும் நான் ரொம்ப தனிப்பட்ட முறையில என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லாட்டா இத்தனை பசங்க உட்கார்ந்து அமைதியா கேட்குமா, இதை எடுத்து சொல்ல முடியுமா? இந்த மாதிரி அதே மாதிரி பிரச்சாரத்தை என்னுடைய ரொம்ப ரொம்ப அன்பான வேண்டுகோள், கூடுமான வரையில அந்த குழந்தைங்களை சொந்தமா எழுத விடுங்க, பேச விடுங்க. உங்களுடைய பாட புஸ்தகம் அதுல இருக்கக்கூடியதை மட்டும் அப்படியே போக்கஸ் பண்ணி அதை மட்டும் சொல்லி தரணும்னு நினைக்காதீங்க. யூ ப்ளீஸ் ட்ரை டு மேக் தம் எக்ஸ்பர்ட் இன் ஹிந்தி. நல்லா பேசணும், பேசுறதுக்கு நல்ல வாய்ப்பு கொடுங்க. அதை தப்ப திருத்துங்க. அவங்க ஒரு வார்த்தை எழுதும்போது 4 தப்பு பண்றாங்க, பக்கத்துல உட்காந்து வச்சு திருத்துங்க. அடுத்த வாட்டி அதை பண்ண மாட்டான். எதுவுமே ஒரு அப்படியே கண்டஸ்ட் அப்படியே மக்கப் பண்ணி எழுதினா அது ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வரையும் ஓகே. அது மாதிரி அதை பார்த்து நீங்களே எழுத ஆரம்பிச்சு. இந்த நல்ல விழாவில் உங்களிடம் இந்த இப்படிப்பட்ட ஒரு வேண்டுகோளை விடுத்துக்கொண்டு என்னுடைய பேச்சுக்கு முத்தாய்ப்பு வைத்துக் கொள்கிறேன். நன்றி.